நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது இல்லைனா முக்கிய அப்டேட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் ட்ரெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் லைக்லி டு பி ரிலீஸ் பிட்வீன் May 12 and May 15, 2026 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மே 12ஆம் தேதியிலேருந்து மே 15ஆம் தேதிக்குள்ளே தான் வந்து இந்த சிபிஎஸ்சிக்கான 12th லிஸ்ட் வந்திருக்கு. அதேமாரி இந்த வருடமும் கண்டிப்பாக மே 12லேருந்து மே 15ஆம் தேதி வரை வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு மேக் த ப்ராசஸ் ஸ்மூத்தர், சிபிஎஸ்சி ஆஃபர் செவரல் ஆப்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் டு ஆக்சஸ் த ரிசல்ட் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமும் பார்க்கலாம், ஆஃப்லைன் மெத்தட்லையும் பார்க்கலாம். ரிசல்ட் இப்போ ஆன்லைனில் பார்க்குறதுக்கு வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் .nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம், எஸ்எம்எஸ் மூலமாக பார்க்கலாம், டிஜிலாக்கர் ஆப் வெப்சைட்டில் பார்க்கலாம், உமேங் ஆப் மூலமாகவும் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ரிசல்ட்ஸ் சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா results.cbsc.nic.in ஒரு வெப்சைட் ஷோகும். சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் இருக்கும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வெளியான பிறகு லேட்டஸ்ட் நியூஸில் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட் சொல்லியிருக்கும். இதில் 2026 ரிசல்ட்லையும் கிளாஸ் 12th ரிசல்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க் வரும், அதை செக் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், ஸ்கூல் நேம், ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு நம்பர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும், அட்மிட் கார்டு ஐடி, அடுத்ததாக கேப்சர் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டில் வந்து உங்களோட நேம், ரோல் நம்பர், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டேட்ஸுமே இருக்கும். இதுதான் வந்து ரிசல்ட் செக் பண்ணதுக்கு மெத்தட். இது இல்லாமல் நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாகவும் செக் பண்ணலாம், டிஜிலாக்கர் ஆப் மூலமாகவும் செக் பண்ணலாம். அதில் எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ண முடியும். அதேமாதிரி உமேங் ஆப் மூலமாகவும் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். ரெஜெண்ட் அவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.